உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரணுன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த நாளில் பணம் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். அதனால் அதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், மிருகசீட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடம், அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருந்து உங்களுக்கான யோக பலனை இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை வரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே குரு பகவானுடைய பெயர்ச்சி, ஒரு குருனா சுப கிரகம். அந்த சுப கிரகத்துடைய பெயர்ச்சி நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கும். அந்த சுபமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் முதல்ல முக்கியமான விஷயம் மாற்றம். நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தீருமா அப்படின்னா அது ஒரு மாற்றம். அதே போல் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆகிடுமானா அது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம். இது மாதிரி சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானை சொல்லுவாங்க. அப்போ தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் பொருளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான். அப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் வரார். அப்போ அந்த ராசியில் குரு பகவான் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய லெவலில் மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். தொழில் நிறைய செஞ்சு நான் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணேன் சார், கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எந்த ஒரு கையில் காசு இல்லாமல் கடனோடு நிற்கிறேன், எனக்கு யாரும் உதவுறதுக்கு யாரும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு முதல்ல என்னங்கன்னா அந்த மனநிலை மாறும். பரவாயில்ல, நம்மளாலையும் சாதிக்க முடியும், நம்மளாலையும் பணத்தை சம்பாதிக்க முடியும், நம்மளும் மற்றவங்கள மாதிரி வாழ்ந்து காட்ட முடியுன்ற ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனநிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியான நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். அப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பவர்கள் கிடைக்க போகுது. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தொழிலில் ஏற்பட்ட தடைகள். ஏன்னா எல்லா ரிஷபராசி என்பவர்களுக்கும் என்னென்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அந்த வாய்ப்பு கிடச்சி நான் கடன்னு நிறைய பண்ணிடுவேன் சார், அந்த வாய்ப்பே இல்லாமல் இருக்குது, நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது தடை வருது, நான் செலவு தான் பண்ணிகிட்டு இருக்கேனே தவிர எனக்கு பணம் வரவு இல்லைன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக முதல்ல வாய்ப்புகளை தேடி கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பண வரவுகளையும் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றங்கள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய அடுத்த குரு பயிற்சியில் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த தொழில் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே எது நஷ்டமாக போயிட்டுருக்கோ அதை தொழிலை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இப்போ என்ன நினைப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில், ஒரு முயற்சியில், ஒரு தேடுதலில் ஏதாவது ஒரு பொருள் கிடச்சி அதை நம்ம விற்கலாம், அதை நம்ம மார்க்கெட் பண்ணலாம், அதனால் நம்ம சம்பாதிக்கலாம்னு அந்த தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என் கம்பெனியில் நான் தான் சார் எல்லார் வேலையும் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்க, நான் எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டேன், எவ்வளோ கதறி பார்த்துட்டேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ஆனால் நான் வேலை செஞ்சு கொடுத்தவங்க எல்லாருமே இன்றைக்கி இன்க்ரிமெண்ட்டில் போயிட்டாங்க, ப்ரமோஷனில் போயிட்டாங்க, நான் அப்படியே அதே இடத்துல இருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக
வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பதெல்லாம் ஒரு கம்பெனியில் போயிட்டாங்கன்னா அதே கம்பெனியில் நம்ம இருக்கணும், அதிலேயே உயரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனாலேயே சில நேரங்களில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுனா, நான் அப்ளை பண்ணேன் சார், அப்ளை பண்ணால் கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இந்த வயசுக்கு அப்புறம் வேறு ஒரு மாற்றம் வருமானு தெரியாமல் அப்படியே இதிலே போயிடலான்னு பார்க்குறேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியூர் மாற்றமாக இருக்கலாம், வெளிநாடு மாற்றமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா அவங்கள விட ஒரு நல்ல ஒரு மேனேஜர் யாருமே கிடையாது. அழகாக ஒரு வேலையை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக ஒரு பேர் வாங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான். கடந்த ஒரு காலகட்டத்தில், கடந்த ஒரு 3 வருஷத்தில் அதுலேருந்து நீங்கள் பின்தங்கி இருக்கீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி அதற்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. அதே போல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய லாபங்கள் வரும். உங்களுக்கு பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது சார், வரல, சண்டையில் இருக்குது, அது வந்துருமான்னு கேட்டால் இந்த குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால, பூர்வீக ஸ்தானத்தில் விழுறதுனால அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்து, அதன் மூலமாக பண வரவு, அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வை படும்போது கேட்டிங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு எனக்கு எல்லாம் இருக்குது, குழந்தை தான் சார் பிரச்சனை, குழந்தை இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறோம், நானும் என் மனைவியும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், கடைசியில் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் இந்த குருவுடைய 7ஆம் வீட்டு பார்வை, ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிக பலனை கொடுப்பார். அப்போ அந்த குரு 7ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது, 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் மனைவி, கணவன், கலத்திரஸ்தானம் சொல்லுவோம். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் விழணும். அப்படி விழும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி பலனில் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் திருமணத்தில் நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன், ஏன்னா அதுதான் பெரிய விசேஷம். இந்த குருவுடைய பார்வை என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துலையும் விழுறதுனால பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாக்யஸ்தானத்தில் விழும்போது என்ன கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சார் எனக்கு ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருக்குது, அது தீருமா அப்படின்னு கேட்டால் இந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல விழும்போது என்னென்னா நீங்கள் செய்த புண்ணியங்கள், ஏன்னா ரிஷப ராசி அன்பர்கள் நிறைய உதவிகளை செஞ்சுருப்பீங்க, நிறைய சாப்பாடு போட்டிருப்பீங்க, நிறைய கோயிலுக்கு தானம் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ள ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அந்த பாக்யஸ்தானமும் சேர்ந்து வேலை செய்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும். அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னா நான் ஒரு இடம் விற்க முடியல, ஒரு வீடு விற்க முடியல சார், அதனால தான் எனக்கு கடன் வந்துடுச்சு, நான் வாழ்க்கையில் இன்றைக்கி தோத்துட்டு நிற்கிறேன்னா காரணம் தெரியாமல் ஒரு கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், தெரியாமல் ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கிட்டேன், அதுலேருந்தே என்னுடைய சம்பளம் பாதி அமௌண்ட்டு, என்னுடைய முழு அமௌண்ட்டு கூட சில நேரங்களில் இது வீடு லோன் கட்டுறதுக்கு போகுது, இடத்துக்கு லோன் கட்டுறதுக்கு போகுது, நான் வெளில வேறு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், அதை விற்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த இடம்லாம் விற்று, அந்த வீடெல்லாம் விற்று அதன் மூலமாக நிறைய பண வரவுகள் வரும். அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏன்னா வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனைன்றது நீண்ட நாளாக இருந்தது அப்படின்னா ஒரு மனுஷனால் எதையுமே செய்ய முடியாது. நம்ம ஏன் வாழணுன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கடன் பிரச்சனைனால கஷ்டப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் அந்த கடன் பிரச்சனைலாம் தீரும். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் பார்த்திங்கன்னா சில பேர் கோர்ட்டு கேஸு, தகராறு பிரச்சனை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள், நான் கம்பெனியில் இது மாதிரி என் மேலே கேஸ் போட்டாங்க, நான் வேலை செஞ்ச இடத்துல இந்த மாதிரி தகராறு ஆகிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள். அதே போல் நான் ஒரு இடம் வாங்கினேன், அதில் ஒரு வில்லங்கம், அதனால் எனக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நான் ஒரு வீடு கட்டினேன், அதில் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கும் பிரச்சனை, அதில் ஒரு கோர்ட் கேஸ், இந்த மாதிரி இந்த வில்லங்கங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் கேலண்டர் நோட் பண்ணிங்க, எந்தெந்த நாள் பணம் வரும்னு சொல்கிறேன், அந்த நாள் கண்டிப்பாக பணம் வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கேலண்டரில் வரக்கூடிய
மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் அன்றைக்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேலண்டரில். அன்றைக்கி பண வரவுகள் வரும், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும், வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வு நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே போல் நீங்கள் இன்னொரு 3 நாள் சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அந்த நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய பண வரவுகள் உண்டு. அதனால் இந்த நாளில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அந்த நாளில் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி பயன்படுத்திங்க. நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷப ராசி என்பவர்களுக்கு கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், தசா புத்திகள் நல்ல யோக திசையாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட ரெட்டிப்பு மடங்கு பலன் வரும். உங்கள் சுய ஜாதகத்தை அதனால் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கிங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். I'm